இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொது காலத்தின் 27வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே யாரை பின்பற்றுவது என்ற ஒரு மைய சிந்தனையில் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினைகளோடு சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். காட்டு பக்கத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவன் ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடுவதை பார்த்தான். அப்போது தூரத்தில் ஒரு நரியும் இருந்தது. அது வெறுமனே படுத்திருந்தது. புலி வேட்டையாடி தனக்கு வேண்டிய உணவை தின்றுவிட்டு சென்றவுடன் மீதமிருந்த அந்த மானை அந்த நரி மகிழ்ச்சியோடு தின்றுவிட்டு திரும்பியது. அதை பார்த்து அவன் எதுவுமே செய்யாமல், அந்த நரிக்கு இறைவன் அருளுவதைப் போல நமக்கும் அருள்வார் என்று எதுவுமே செய்யாமல் யாராவது உதவி செய்வார்கள் என்று அமர்ந்திருந்தான். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. மடையனே, நீ நரியை பின்பற்றாதே, புலியை பின்பற்றி என்றது அந்த குரல். நாம் யாரை உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். இன்றைய நற்செய்தியிலும் முதல் வாசகத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நன்றாக நாம் அலசி பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசுவுக்கு பணிவிடை செய்வது முக்கியத்துவமா அல்லது அவரது காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது முக்கியத்துவமா என்ற ஒரு கருத்தாழமும் முதல் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தன்னை யூத நெறியை பின்பற்றி அதன்படி வாழ்ந்து யூத நெறியை காப்பாற்றுவதற்காக செய்த கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபின் அவருடைய பணி எப்படி இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுகின்றார். இதிலிருந்து நாமும் நம்முடைய வாழ்வை எப்படி பணியும் வார்த்தையும் இணைந்து செல்கின்ற மாதிரி நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்பதை திருத்தூதர் பவுல் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். மார்த்தாவும் மரியாவும் தங்களுடைய வாழ்வில் எது முதன்மைத்துவமாக இருந்தது என்பதை உணர்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த இரண்டையும் எப்படி இணைத்து செல்ல வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய படிப்பின் வழியாக கற்றுக் கொடுக்கின்றார். நாமும் பல்வேறு நேரங்களில் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் உடன் வாழும் மனிதர்களை கண்டுகொள்ளாமல் இருப்போம். உடன் வாழும் மனிதர்களை கண்டுகொள்வோம், ஆனால் அந்த மனிதனை படைத்த இறைவன் கொடுக்கின்ற படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நம்முடைய மனம் தயங்கும். ஆகவே இரு வேறுபட்ட மனநிலை களைந்து இறைவன் ஒருவரை பின்பற்றி அவரை போல பணியும் செபமும் ஒன்றாக இணைந்து செல்கின்ற பொழுது இறைவனுடைய திரு திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை உணர்வோம். இறைவனுடைய அருள் என்றும் நம்மோடு. ஆமென்.